72வது தேசிய திரைப்பட விருதுகள்ல ராயன் இந்த படத்துக்கு சிறந்த தமிழ் திரைப்படமா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. முதல்ல தனுஷ் அவர்களுக்கும் படக்குழுவினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு தேசிய விருது அப்படிங்கறது எந்த ஒரு கலைஞருக்குமே மிகப்பெரிய அங்கீகாரம்னே சொல்லணும். ஆனா அதே நேரத்துல ஒரு விஷயத்த நாம மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு வருஷமுமே நிறைய தமிழ் படங்கள் வெளியாகிட்டு தான் இருக்கு. எல்லா நல்ல படங்களுக்கும் விருது கிடைக்காது. அதனால அந்த படங்களுடைய மதிப்பும் குறைஞ்சிடாது. இந்த வருஷம் மகாராஜா, அமரன், மெய்யழகன், லப்பர் பந்து, தங்கலான் இந்த மாதிரி படங்கள் கதை, திரைக்கதை, நடிப்பு, உணர்ச்சி, அது மட்டும் இல்லாம தொழில்நுட்பம் அப்படின்னு கூட பல அம்சங்கள்ல ரசிகர்கள் கிட்டையும் விமர்சகர்கள் கிட்டையும் பெரிய வரவேற்பை பெற்று இருக்கு. சோ இது ரொம்ப ஈஸி கிடையாது. இப்ப எல்லாருமே படத்தை பார்த்துட்டு இந்த படம் நல்லா இல்ல, இந்த படத்துல இதுக்கு வர கம்மியா இருக்கு அப்படின்னு எல்லாருமே விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ எல்லாருமே நல்ல படங்களையுமே இது சுட்டி காட்டுறாங்க, இது நல்ல படம் அப்படிங்கறத ரசிகர்களுமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. சோ இப்படி இன்னும் தரமான படங்கள் ரசிகர்கள் கிட்டையும் விமர்சகர்கள் கிட்டையும் பெரிய வரவேற்பை பெற்று இருக்கு. ஆக்சுவலி இந்த தேசிய விருதுகளை ஒரு ஜூரி, ஒரு செட் ஆஃப் மெம்பர்ஸ், அந்த ஜட்ஜ் மாதிரி அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நிர்ணயிச்சு ஒரு சில அளவுகோல்கள்லாம் வச்சிருப்பாங்க. அதாவது ஆக்டர் எப்படி நடிச்சிருக்காங்க, டைரக்ஷன், ஸ்டோரி எப்படி இருக்கு, ஸ்கிரீன் பிளே எப்படி இருக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இதோட அடிப்படையில தான் இந்த படம் பெஸ்ட் அப்படிங்கறத தேர்வு பண்றாங்க. சோ அவங்களோட பார்வையில ராயன் அப்படிங்கிற தனுஷ் நடிச்ச இந்த படம் ஒரு சிறந்த தேர்வா இருக்கலாம். சோ நாம அதை மதிக்கணும். அதே நேரத்துல மகாராஜா, மெய்யழகன், அமரன், லப்பர் பந்து, கருடன், வாழை, கொட்டுக்காளி இந்த மாதிரி படங்களையும் நாம மிஸ் பண்ணிடக்கூடாது. சோ இது போன்ற படங்களுமே தேசிய அளவிலான அங்கீகாரத்துக்கு தகுதியான படங்கள் அப்படின்ட்டு நிறைய ரசிகர்களும் சினிமா பிரபலங்களும் கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த கருத்துக்கும் நாம மரியாதை கொடுக்கணும். ஒரு படத்துக்கு விருது கிடைச்சது அப்படின்னா மத்த படங்கள் சின்னதாயிடாது. அதே மாதிரி மத்த படங்களை பாராட்டுறதுக்காக விருது பெற்ற படத்தை குறைச்சு பேசவும் தேவையில்லை. நல்ல சினிமாவை கொண்டாடுறதுதான் நம்மளுடைய கடமை. விருதுகள் அப்படிங்கிறது ஒரு அங்கீகாரம் மட்டும்தான். ஆனா ஒரு படத்துடைய உண்மையான வெற்றி அப்படிங்கிறது அது ரசிகர்களுடைய மனசுல எவ்வளவு காலம் நிக்குது அப்படிங்கிறதுலதான் இருக்கு. சோ இனியும் வரப்போற எல்லா படங்களையும் நம்ம பார்த்து கொண்டாடுவோம். சோ ரசிகர்களுடைய ஆதங்கம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த மாதிரி ராயன் படத்துக்கு கிடைச்சது வெற்றி ஓகே தான், இருந்தாலும் இதை விட சிறந்த படங்களா எங்களுக்கு தெரிஞ்சது, ரசிகர்களாகன எங்களுக்கு நிறைய படங்கள் தெரிஞ்சிருக்கு. சோ அதுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தான். சோ அதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய ஆதங்கம். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.